அனைவருக்கும் வணக்கம். இந்த மிஷினோட நேம் வந்து கொலைடர் மில். ஒரு லிக்விட் ஃபேக்டரியும், ஒரு பவுடர் ஃபேக்டரியும் வந்து ஒண்ணா மெர்ஜ் பண்ணி பைண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மிஷினரி. ஸோ சில இண்டஸ்ட்ரீஸில் வந்து பவுடர் ஃபேக்டர் வந்து சாலியபிள் மெட்டீரியலாக இருக்கும். சில இண்டஸ்ட்ரீஸில் வந்து பவுடர் ஃபேக்டர் வந்து நான் சாலியபிள் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ அப்போ அந்த நான் சாலியபிள் மெட்டீரியலாக இருக்கிறது வந்து ஒன்னோட ஒன்று பைண்ட் பண்ணுறதுக்கு மில் பண்ணணும். அந்த மில்லிங் பர்பஸ்க்கு உண்டான மிஷினரி தான் இந்த மிஷினு. ஒரு நான் சாலியபிள் மெட்டீரியலை வந்து ஒரு லிக்விட் ஃபேக்டரோட வந்து மில் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு மிக்சிங் மட்டும் பண்ணோம், ஹோமோஜினியஸ் மட்டும் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் ரிசல்ட்டில் கஸ்டமர் கைக்கு போகிறப்ப ஃபினிஷ்டு ப்ராடக்டால் இருக்கப்போ வந்து டெட்ரோஜினியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பவுடர் ஃபேக்டரும் லிக்விட் ஃபேக்டரும் தனித்தனியாக பிரிஞ்சு செர்மிட்டேஷன் கம்ப்ளைண்ட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த செர்மிட்டேஷன் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கொலைடர் மில்லில் ப்ராப்பராக நம்ம பில்டிங் பண்ணி இதில் மேல் ஃபீமேல் டீத் இருக்கிறதுனால வந்து அக்யூரேட்டாக மில் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக சிங்கிள் ஃபேஸ் காம்போஷன் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் சிங்கிள் ஃபேஸ் காம்போஷனாக வெளியில் கொடுக்கும். ஸோ ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்து கஸ்டமர் கைக்கு போகிறப்போ சிங்கிள் ஃபேஸ் காம்போஷனாக போகிற எதிர்பார்க்குற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இது பெட்ரு மிஷினாக இருக்கும். தேங்க்யூ.